வணக்கம். முருகன் வேலாக், முல்லை முருகன். வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன். முதலில் தலைப்புச் செய்திகள். எங்கள் பொறுமையை சோதிக்க வேண்டாம், பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் எச்சரிக்கை. 16 வயதுக்குட்பட்டோர் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தடை விதிப்பு. இந்திய பிரதமர் பூட்டான் விஜயம். ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தி வாங்க ஹங்கேரிக்கு மட்டும் அமெரிக்கா அரசு அனுமதி. ரஷ்யாவில் ஹெலிகாப்டர் விபத்து, 5 உயிரிழப்பு. ஈக்வடார் சிறைச்சாலையில் கலவரம், 31 பேர் உயிரிழப்பு. நடைபெற்றது தலைப்புச் செய்திகள். தொடர்பென விரிவான செய்திகள். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானிடையே சமீபத்தில் எல்லையில் மோதல் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அதன்பின் கட்டார், துருக்கி ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்தால் போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இதற்கிடையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானிடையே அமைதி பேச்சுவார்த்தை துருக்கியின் இஸ்தான்புல்லில் நடந்தது. ஆனால் எந்த உடன்பாடும் எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இது தொடர்பாக ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் மந்திரி கவாஜா ஆசிப் குற்றச்சாட்டுகளை கூறினார். இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானின் தலிபான்கள் அரசாங்கம் பகிரங்க எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஆப்கானிஸ்தான் மந்திரி நூருல்லா நூரி கூறியதாவது: ஆப்கானிஸ்தானிகளின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என பாகிஸ்தானை எச்சரிக்கின்றேன். போர் வெடித்தால் ஆப்கானிஸ்தானின் மூத்த குடிமக்களும் இளைஞர்களும் போராட தயாராக இருப்பார்கள். பாகிஸ்தானின் பாதுகாப்பு மந்திரி கவாஜா ஆசிப் தனது நாட்டின் தொழில்நுட்பத்தில் அதிக நம்பிக்கை கொள்ள வேண்டாம். ஆப்கானிஸ்தான் மீதான படையெடுப்புகள் தோல்வியில் முடிந்த அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் தலைவிதிகளில் இருந்து பாகிஸ்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோர் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், எக்ஸ், யூடியூப், ஸ்னாப்சாட் போன்ற சமூக ஊடகங்களின் பயன்பாட்டால் குழந்தைகளின் மனம், உடல் நலம் பாதிக்கப்படுவதாக பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் குறிப்பிட்டிருந்தார். ஆன்லைனில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவற்றை தடை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கு எதிர்க்கட்சியினரும் ஆதரவு தெரிவித்த நிலையில் ஆன்லைன் பாதுகாப்பு திருத்த சட்டம் 2024 என்ற பெயரில் சட்டமூலம் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களில் கணக்குகளை ஆரம்பிக்கவோ பயன்படுத்தவோ தடை செய்கிறது. இந்த நடைமுறை எதிர்வரும் டிசம்பர் 10 முதல் அமலுக்கு வரும் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பூட்டான் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணம் நமது இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்தும் என சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக பூட்டான் நாட்டுக்கு டில்லியில் இருந்து பிரதமர் மோடி புறப்பட்டு சென்றிருக்கின்றார். அந்நாட்டு தலைநகர் திம்புவில் விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடியை பூட்டான் பிரதமர் ஷாரிங் டாப்கே வரவேற்றார். இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்ட 1020 மெட்ரிக் வாட்ஸ் நீர்மின் நிலையத்தை அந்நாட்டு மன்னருடன் சேர்ந்து பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் பேங்சுக்குடன் இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் மோடி பேச்சு நடத்த உள்ளார். பூட்டானில் முன்னாள் மன்னரும் தற்போதைய மன்னரின் தந்தையுமான ஜிக்மே பேங்சுக்கின் 70வது பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். மேற்கத்திய தடைகளை பொருட்படுத்தாமல் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி உக்ரைன் போருக்கு நிதி அளிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். இதற்கு அபராதமாக இந்திய பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அவர் விதித்திருந்தார். வர்த்தக பதற்றங்களை தவிர்க்க இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில்
இந்திய ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைத்து விட்டதாக ட்ரம்ப் கூறி வரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தி வாங்க ஐரோப்பிய ஒன்றிய நாடான ஹங்கேரிக்கு மட்டும் அமெரிக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ரஷ்ய எரிசக்தி மீதான அமெரிக்க தடைகளில் இருந்து ஹங்கேரிக்கு ஓராண்டு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பன் தெரிவித்தார். ரஷ்யாவின் டாகெஸ்தான் நகரில் KA-226 என்ற ஹெலிகாப்டரில் விமான உபகரணங்களை உற்பத்தி செய்யும் நிறுவன ஊழியர்கள் உட்பட 7 பேர் சென்றிருந்தனர். காஸ்பியன் கடற்பகுதியில் உள்ள அச்சிசு என்ற இடத்துக்கு அருகே தரையிறங்க முயன்ற போது விமானியின் கட்டுப்பாட்டை ஹெலிகாப்டர் இழந்தது. இதனால் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி அதிலிருந்து 5 பேர் உடல் சிதறி பலியாகினர். படுகாயமடைந்த 2 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். இது குறித்து ரஷ்ய விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். ஈக்வடார் சிறைச்சாலையில் கலவரம் நடைபெற்றிருக்கிறது. ஈக்வடார் நாட்டின் சிறையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட கலவரத்தில் 27 கைதிகள் மற்றும் 4 ஊழியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 33 கைதிகள் காயமடைந்தனர். எல் ஓரோ மாகாணத்தில் உள்ள துறைமுக நகரமான மச்சாலாவில் ஏற்பட்ட சிறை கலவரத்தில் 27 கைதிகள் கொல்லப்பட்டனர். சிலர் மூச்சு திணறலால் இறந்துள்ளனர். மற்றவர்கள் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டதாக சிறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மச்சாலா நகரில் உள்ள சிறைச்சாலையில் இருந்து சில கைதிகளை அருகில் உள்ள மாகாணத்தில் உள்ள ஒரு புதிய உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கான திட்டத்தை எதிர்த்து கலவரம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சிறைச்சாலையின் உள்ளே இருந்து துப்பாக்கிச் சூடுகள், வெடிச்சத்தங்கள் மற்றும் உதவிக்கான கூக்குரல்கள் கேட்டதாகவும் உள்ளூர் வாசிகள் தெரிவிப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. உடனடியாக ஒரு சிறப்பு குழு, போலீஸ் குழு சிறைக்குள் நுழைந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது. சிறைச்சாலைக்குள் 2 கும்பலுக்கு இடையேயான கலவரமாக இது இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இரு குழுக்களுக்கு இடையான கலவரத்திலேயே இவ்வாறு இறப்புகள் நடைபெற்றிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறைச்சாலைக்குள் முன்னதாக செப்டம்பர் மாத இறுதியில் அதே சிறையில் நடந்த மற்றொரு ஆயுதமேந்திய கிளர்ச்சியில் 13 கைதிகளும் ஒரு சிறை காவலரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்றே இந்த இழப்பும் ஏற்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் முருகன். நன்றி, வணக்கம்.